ஹாய் வீவர்ஸ். இன்னைக்குமே 2 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த மாரி. அது எப்படி பார்லர் அம்மாவோட அப்பா வந்து ஜெயில்ல இருக்கும்போது காசு அனுப்புனாருன்னே தெரியலன்னோனே, "நீ மீனா சிஸ்டர் சொன்ன மாரி நீ சும்மா இருந்தாலே போதும்டா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சாமியார் வர்றாரு. வந்து கைரேகை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவரோட ஃப்ரெண்ட் வந்து இவனுக்கு பாருங்கன்னு சொல்லி கைய நீட்டி குடுக்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "உன் பொண்டாட்டி உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு வர பிரச்சனைலாம் சரியா போயிரும். இனிமே நீ நெனச்சதெல்லாம் நடக்கும். நீ நல்லா இருப்ப. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ எங்கேயும் வெளியில போயிறாத. எதனாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துரும். இந்த ஊரே உன்ன திட்டும் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. "பாத்தியா இதெல்லாம் தேவையா? இதுக்கு தான்டா பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். கேட்டீங்களாடா? இப்ப நான் இவர் சொன்னத கேட்டு பயந்து வீட்ல போய் தூங்கவா முடியும்? சவாரியே வரல இன்னைக்கு காலையிலேருந்து" அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே, முன்னாடி இந்த 500 மாலை கட்டி குடுப்பாங்கல்ல, அவர் வந்து முத்துக்கு கால் பண்ணி கூப்பிடுறாரு. இந்த மாரி ஒருத்தர் எனக்கு உடனே நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு முத்து இங்கேருந்து போறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனாவோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லன்னு மீனா பார்க்க வராங்க. அப்போ சித்தி கூட சத்யா வராரு. இத பார்த்துட்டு மீனா போய் அவங்க சித்திய வந்து திட்டுறாங்க. "டேய் பொறுக்கி நீ இன்னும் இவன் கூட தான் சுத்திட்டு இருக்கியான்னோனே, அக்கா நீ அவன பத்தி அப்படிலாம் பேசாத" அப்படின்னோனே, இவனே ஒரு குடிகாரன்னோனே, "ஏன் முத்து மாமா மட்டும் குடிக்கிறது இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேட்டோனே, "யாருடா உனக்கு மாமா? தேவையில்லாம பேசாத போயிரு" அப்படின்னு சொல்லி மீனா வந்து திட்டி அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து கார் எடுக்கிறதுக்காக ஒரு ஷெட்டுக்கு வர்றாரு. அப்ப கார பார்த்து ஒரு கார வந்து செலக்ஷன் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரோஹிணிக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்து போய் அவர போய் அந்த தலைவர போய் பார்க்க போறார்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி இவர் வந்து ஆந்திராலருந்து வந்திருக்கிறாரு. நம்மளோட ஃப்ரெண்டு. இவருக்கு ஒரு கார் வேணுமா? அதுவும் செகண்ட்ஸ்ல தான் வேணுமா? நமக்கு தான் வாங்கி தர போறாருன்னோனே, எனக்கு ஒரு இடம் தெரியும் வாங்கன்னு சொல்லி முத்து கூட்டிட்டு போறாரு. அதே இடத்துல தான் மனோஜ் இருக்கிறாரு. இப்போ இவங்க போய் கார சுத்தி சுத்தி பார்த்துட்டு, கடைசில மனோஜ் செலக்ஷன் பண்ணி வச்ச காரையே இவங்களும் செலக்ஷன் பண்றாங்க. இப்போ உடனே அவர் பெரிய தொழிலதிபர் வேற அத ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காருன்னோனே, "அப்படியா இருங்க நான் போய் அவர்ட்ட போய் பேசுறேன்னு" சொல்லிட்டு முத்து வந்துட்டு, "இவனா தொழிலதிபர்? இவன் எங்க அண்ணன் தான். இவனுக்கு வேலையே கிடையாது. இவன் கார குடுக்காதீங்க இவன நம்பி. இவன் ரூ. 1,00,000 தந்துட்டு காரோடி ஓடிருவானே, அப்புறம் இவன்ட்ட வாங்க முடியாது. அவர்னா அப்படி இல்ல ரெடி கேஷ் தந்துருவாரு" அப்படின்னு சொன்னோனே, அவரும் ஓகே சொல்லிடுறாரு. இப்போ வந்து மனோஜுக்கு குடுக்கல. அவங்களுக்கு குடுத்துடுறாங்க. ரோஹிணி வந்து முத்துவ திட்டிட்டு இவங்க 2 பேரும் அங்கருந்து கெளம்புறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து எல்லா ஃபார்மாலிட்டீஸும் முடிச்சு நாளைக்கு டெலிவர் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, "வாப்பா கார் வாங்கியாச்சுல்ல, வா பார்ட்டி வைக்கலாம்னு" சொல்லிட்டு இவங்க எல்லாம் போறாங்க. மனோஜும், ரோஹிணியும் அங்க நின்னு பின்னாடி திரும்பி பார்த்து மனோஜ் வந்து, "எனக்கு அந்த கார் எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு" சொல்லிட்டு பொலம்பிட்டே அங்கருந்து போறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க முத்து இவங்களுக்கெல்லாம் சரக்கு ஊத்தி குடுத்துட்டு இருக்கிறாரு. அத சித்தி வந்து அவங்க ஃபோன்ல வந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டு, "இத வச்சு நீ என்னண்ணே பண்ண போறன்னோனே, நீ ஆன்லைன்ல தட்டி விடுடா. இந்த மாரி காலையிலயே குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க. இவன் வண்டியிலலாம் ஏறவே கூடாதுன்னு சொல்லி நெட்ல தட்டி விடு. அப்புறம் பாரு" அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.